என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மிளகாய் பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இதோடைய இலை அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு மிளகாய் போலவே இருக்கும். பச்சை கலந்த வெண்மை நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு குறுகிய செடி வகை தாவரம் இந்த மிளகாய் பூண்டு. மிளகாய் பூண்டு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் களிமண் பூமிகளில் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில் வயல் வரப்புகள்லாம் ரொம்ப நிறைய வளர்ந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். மழை காலங்களில் எல்லா இடங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு களை செடி வகை தாவரம் இந்த மிளகாய் பூண்டு. மிளகாய் பூண்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொருள். இன்றைக்கு பொதுவாக மலச்சிக்கல் அப்படின்னும் போது சிலருக்கு ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அதாவது தினசரியுமே மலம் வெளியேறாத ஒரு சூழல் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ அந்த மாதிரி நேரங்களில் கடுமையான மலச்சிக்கல் ஏற்படும். அந்த மாதிரி மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் பூண்டுடைய இலைகளை எடுத்து ஒரு 10 இலைகளை அரைத்து காலை ஒரு 6 மணிக்கு சாப்பிட்டோம்னாலே உடனே ஒரு 8 மணிக்கு மலம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கழிவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு ஸ்டூல் சாஃப்ட்னராக அதை ஆக்ட் பண்ணி இம்மீடியட்டாக மோஷன் போகிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை இந்த மிளகாய் பூண்டு. இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா குறிப்பாக 18லிருந்து 30 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே கஷ்டப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா லிம்ஃபடினைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. உடம்பில் நிணநீர் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பிகள் இருக்குது. இந்த சுரப்பிகளுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த நிணநீர் சுரப்பிகளுடைய வேலை. நம்மளுடைய நுரையீரல் மற்றும் கழுத்தில் பார்த்திங்கன்னா நிணநீர் சுரப்பிகள் நிறைய இருக்குது, தொடை இடுக்குகளில் நிறைய இருக்குது. அதே போல் ஒவ்வொரு உறுப்புக்கு பக்கத்துலேயும் இந்த நிணநீர் சுரப்பி இருக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையான பத்தியங்களை நான் ஃபாலோ பண்ண போகிறேன், கடுமையான உடல் எடை குறைப்பிற்கு தேவையான விஷயங்களை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிடுவதை தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சாப்பாடே சாப்பிட்றது கிடையாது, காலையில் வெறும் சாலட் சாப்பிட்றது, மத்தியானத்துக்கு 2 கிளாஸ் ஜூஸ் குடிக்கிறது, நைட்டுக்கு அதே மாதிரி ஒரு சப்பாத்தி அரை சப்பாத்தின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதை சாப்பிட ஆரம்பிக்கும்போது உடல் எடையில் மாற்றம் என்னவோ ஏற்படுகிறது, ஆனால் அதே அளவுக்கு உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் கடுமையான மாற்றம் ஏற்படுறதை நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியில் கடுமையான மாற்றம் ஏற்படும் போது கழுத்துக்கு பின்னால் வீக்கம் ஏற்படுவது, கழுத்துக்கு கீழே தாடைக்கு கீழே அங்கங்கே கட்டி போல கழுத்தை சுற்றி கட்டி போல வீங்குவது, அதே போல் தொடை இடுக்குகளில் அரையாப்பு கட்டி போல வீக்கம் ஏற்படுவது, இதுக்கு தான் லிம்ஃபடினைட்டிஸ் அப்படின்னு பேர். இந்த லிம்ஃபடினைட்டிஸ் அப்படின்னு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா மாலை நேரங்களில் காய்ச்சல் ஏற்படுவது, மாதத்திற்கு 1 முறையோ 2 முறையோ கடுமையான காய்ச்சல் அல்லது சளியுடன் கூடிய காய்ச்சல் ஏற்படுவது, இதெல்லாம் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்டம்ஸ். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவில்லாமல் லிம்ஃபடினைட்டிஸ் ஏற்படும் போது தான் அது புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். இந்த லிம்ஃபடினைட்டிஸ் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் பூண்டு செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு இலை, அதை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய அந்த கல்கம், அதை ஒரு 5 கிராம் அளவுக்கு காலை 5 கிராம் அளவுக்கு மாலை உணவுக்கு முன்பு சிறிதளவு வெந்நீருடன் சேர்த்து சாப்பிட வேண்டும். இதை சாப்பிட ஆரம்பித்தாலே ஒரு மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த லிம்ஃபடினைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து போகிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா லிம்ஃபடினைட்டிஸ் பிரச்சனைகள் ஏற்படும் போது அக்குள் பகுதிகளில் லேசாக கட்டி மாதிரி இருக்கும். சில நேரங்களில் அந்த கட்டி உடைந்து சீழ் வெளியேறுவதை கூட நம்ம பார்க்க முடியும். மாடர்ன் மெடிசனில் இதற்கு பெரும்பாலும் ஆன்டிபயோட்டிக் சம்மந்தப்பட்ட ஒரு தெரப்பி கொடுத்தா கூட பெரும்பாலான நேரங்களில் இந்த கட்டிகள் குறைவதோ அல்லது சீழ் வெளிவருவதோ அல்லது அந்த கட்டிகளில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் குறைவதோ இல்லாமல் அதே அளவே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆனால் மிளகாய் பூண்டு செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கல்கத்தை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலத்திலேயே கட்டிகளுடைய அளவு குறைவதையும் அதே போல் அந்த இடத்தில் வரக்கூடிய அரிப்பு மற்றும் சீழ்களுடைய அளவு குறைவதையும் நம்ம பார்க்கலாம். அதே போல் யானைக்கால் நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து இந்த மிளகாய் பூண்டுன்னு சொல்லுவோம். யானைக்கால் நோய் இருப்பவங்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா கால்களில் கடுமையான வீக்கம் ஏற்படுவதை பார்ப்போம்.
கால்களுக்கு நடுவே அந்த தொடை இடுக்குகள்லாம் இப்போ பார்த்தா அரிப்பு ஏற்படுவதும் தொடை இடுக்குகளில் வீக்கம் ஏற்பட்டு அதனாலேயே காய்ச்சல் ஏற்படுவதை பார்க்குறோம். எப்பெல்லாம் காய்ச்சல் அதிகமாகுதோ அப்பெல்லாம் கால்களுடைய வலியும் வீக்கமும் மிக மோசமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கூட அடிக்கடி ஏற்படக்கூடிய காய்ச்சலை தவிர்ப்பதற்கும் அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த கால்களில் இருக்கக்கூடிய மாற்றத்தை தடுப்பதற்கும் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் பூண்டு ஒரு மிகச்சிறந்த மருந்து. மிளகாய் பூண்டு அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பேஸ்ட்டை கால் முழுவதும் தடவி வைத்திருந்தாலே தேவையற்று ஏற்படக்கூடிய கருமை நிறமான மாற்றங்கள், அந்த கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் புண்கள் இவை குறையிறத பார்க்கலாம். அதே போல் மிளகாய் பூண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கல்கத்தை சாப்பிட ஆரம்பித்தாலே மிக வேகமாக அடிக்கடி காய்ச்சல் ஏற்படக்கூடிய மற்றும் வலிகள் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் மறைவதையும் பார்க்க முடியும். மிளகாய் பூண்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு நல்ல குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு குறைவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக நிறைய பேர் இன்றைக்கு கவலைப்படுவது, நான் உடற்பயிற்சி செய்கிறேன், உணவு கட்டுப்பாடுகளோடு இருக்கேன், அதே போல் அதிகமான ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதில்ல, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, இருந்தாலும் எனக்கு உடலில் இந்த வயிறு மட்டும் பானை போல் வீங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றை பற்றி கவலைப்படாத ஆண் பெண்ணே இல்லைன்னு சொல்லலாம். இந்த டம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்றை குறைப்பதற்கு மிளகாய் பூண்டு ஒரு மிகச்சிறந்த மருந்து. மிளகாய் பூண்டிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை மைய அரைத்து வயிறு, அடிவயிறு, தொடைப்பகுதி, தொடையுடைய மேற்பகுதி, பிட்டப்பகுதி அப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்களிலும் தடவி நீராவி குளியல் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெந்நீர் வைத்து அதிலிருந்து வரக்கூடிய வாயுவை வைத்து நம்ம ஒத்தடம் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உடலுடைய குறிப்பாக வயிறு வீங்கி இருக்கக்கூடிய வயிற்று பகுதியில் சேருகின்ற கொழுப்புகளை குறைப்பதற்கும், அதே போல் அரையாப்பு கட்டிகள்னு சொல்லக்கூடிய லிம் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நாள்தோறும் சமூக கருத்துக்களை முன்வைத்து அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை பற்றி நம்மிடையே பேசிக்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன கருத்துக்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பல சமூக தீமைகள் குறித்து தொடர்ச்சியான ஒரு விவாதம் சமூகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது அந்த தீமைகளை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பது குறித்து. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சுகாதாரக்கேடாக சமூக தீமையாக கருதப்படுவது தான் சிகரெட். இந்த சிகரெட்டை அதை பிடிப்பதற்கான, அதை புகைப்பதற்கான பல கட்டுப்பாடுகள் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக பொது இடங்களில் சிகரெட் பிடிப்பது என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தடை 100% மீறப்பட்டிருக்கிறது என்று சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பிலே சொல்கிறது. அதாவது அந்த தடை எந்த இடத்திலுமே பின்பற்றப்படவில்லை என்பதுதான் அந்த தீர்ப்பினுடைய சாரமாக இருக்கிறது. வருகிற 20ஆம் தேதிக்குள் இந்த தடை எந்த அளவிற்கு அமுல்படுத்தப்பட்டது, எவ்வளவு பேர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை பற்றி ஒரு அறிக்கையை காவல்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. முக்கியமாக பள்ளிக்கூட வளாகங்கள், நீதிமன்ற வளாகங்கள், மருத்துவமனை வளாகங்கள், அதே போல் வேறு ரயில் நிலையங்கள், இங்கெல்லாம் புகைப்பிடிப்பது என்பது ஒரு கடுமையான ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக, தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக நம்முடைய இப்போதைய சட்டங்கள் கூறுகின்றன. இந்த இடங்களிலெல்லாம் புகைப்பிடிக்காமல் இருக்கிறார்களா என்பதை பாதுகாப்பதற்கான, ஒரு கண்காணிப்பதற்கான ஒரு காலக்கெடுவையும் இங்கே நீதிமன்றம் விதித்திருக்கிறது. பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவ்வப்போது நீதிமன்றங்கள் ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை வெளியிடுவதும், அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு அறிக்கையை காவல்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து சமாளிப்பதும் ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. ஹெல்மெட் போடுவது தொடர்பான இத்தகைய ஒரு நீதிமன்ற குறுக்கீடு, ஒரு தலையீடு என்பது சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்டது. அதாவது ஹெல்மெட் போடாமல் பயணம் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சில நாட்கள் அது ஒரு பரபரப்பான செய்தியாக மாற்றப்பட்டது. நீதிமன்ற வளாகங்களில் அதற்கு எதிராக போராட்டங்கள் எல்லாம் கூட நடந்தன. பிறகு அது அத்தோடு மறக்கப்பட்டு விட்டது.
இப்போதும் ஹெல்மெட் அணியாமல் செல்பவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை எந்த அளவிற்கு கண்காணிக்கிறார்கள்? அப்படி கண்காணித்தால் கூட அப்படி ஹெல்மெட் போடாமல் செல்லக்கூடியவர்களிடம் ஒரு குறைந்தபட்ச ஒரு லஞ்சத்தை வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிடுவது என்பதுதான் நடைமுறையில் இருக்கிறது. அதாவது அரசு என்ன சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது காவல்துறைக்கு ஒரு புதிய வருவாய்க்கான ஊற்றுக்கண்ணாக நம்முடைய சமூகத்தில் இருக்கிறதே தவிர அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு அடியை கூட எடுத்து வைப்பதற்கு நம்மால் முடியவில்லை என்பதுதான் உண்மை. இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தையே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் என்பது இளைஞர்களிடம் பெருமளவிற்கு பரவி வருவதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பொதுவாக ஒருவர் மது அருந்துகிறார் என்று சொன்னால் அந்த மது அருந்துகிறவருக்குத்தான் அது கேடு. ஆனால் ஒரு புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவர் உங்கள் அருகில் இருந்தால் அது உங்களுக்கும் கேடு. அவர் ஒரு சிகரெட்டை மட்டுமல்ல தன்னை சுற்றி இருப்பவர்களையும் சேர்த்தே புகைக்கிறார் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த சிகரெட் புகையிலிருந்து இருக்கக்கூடிய வெளிப்படக்கூடிய அந்த நிக்கோட்டின் என்பது அது நுரையீரல்களை கடுமையாக பாதிக்கக்கூடியது. அருகில் கர்ப்பிணிகள் இருந்தால் அவர் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை கூட கடுமையாக பாதிக்கக்கூடியது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அதனால் தான் பொது இடங்களில் சிகரெட் பிடிப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது. ஆனால் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் ஒரு அடிக்ஷன் என்று சொல்வார்கள். அப்படி எங்கு ஒரு இடம் கிடைத்தாலும் அங்கு சிகரெட் பிடிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாகி விடுகிறார்கள். இது உண்மையிலேயே எப்படி பொது இடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்டமான வெளிகளை கண்காணிப்பதற்கு நம்மிடம் என்ன சிஸ்டம் இருக்கிறது என்பதுதான் முக்கியமான கேள்வி. உண்மையில் பொது இடங்கள் என்று இவர்கள் வரையறுக்கக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினமும் கூடுகிறார்கள், கலைந்து செல்கிறார்கள். ஆனால் எத்தனை காவலர்கள் இருக்கிறார்கள்? அவர்கள் எப்படி அதை கண்காணித்து வழக்குகளை அவர்களால் பதிவு செய்ய முடியும்? ஆக இது ஒப்புக்கு செய்யப்படுகிற ஒரு நடவடிக்கை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதோடு மட்டுமல்ல, ஒருவேளை நீங்கள் அதை கடுமையாக அமுல்படுத்தினால் கூட அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் வீடுகளுக்குள் புகைப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். பொது இடங்களை விட அது வீடுகளுக்குள் புகைக்கிற போது வீட்டிற்குள்ளேயே இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கு மிக கடுமையான பாதிப்புகளை அது ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரி, பொது இடங்களில் புகைப்பிடிப்பதற்கென தனி இடங்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமா என்றால் அதுவும் இல்லை. ஏனென்று கேட்டால் இப்பொழுது சில நட்சத்திர விடுதிகளில் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் புகைப்பதற்கென்று ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள். நாம் அப்படிப்பட்ட இடம் எதையும் ஏற்பாடு செய்கிறோமா? தடை என்பதை ஒன்றை செய்யாதே என்று சொல்வதை தவிர நாம் உண்மையில் அதற்கு இந்த பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்து கொடுத்தால்தான் அவர்கள் பொது இடங்களில் புகைப்பதன் மூலமாக மற்றவர்களுக்கு விளைவிக்கக்கூடிய தீங்குகள் குறையும் என்பதை நாம் சிந்திக்க மறுக்கிறோம். இதில் முக்கியமாக இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் என்பது அதிகரிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, வாழ்க்கை முறை, நாகரிகம். அதாவது இன்றைக்கு ஒரு இமேஜ் ட்ராப் என்று சொல்வார்கள். ஒருவர் தன்னை ஒரு வித்தியாசமான ஒருவராக, நவநாகரிகமான ஒருவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பல விஷயங்கள் தேவைப்படுகின்றன. அவர் அணிகிற ஷூவிலிருந்து, சட்டையிலிருந்து, அவர் என்ன நறுமண தைலத்தை பயன்படுத்துகிறார் என்பதிலிருந்து எல்லாமே இன்றைக்கு வெளியே இருந்து கலாச்சார ரீதியாக அவர்களுடைய மூளையில் திணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்றுதான் சிகரெட். சிகரெட் என்பது ஒரு எதிர்மறை உளவியலினுடைய ஒரு அடையாளமாக, அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அடிபணியாமையினுடைய ஒரு அடையாளமாக, அல்லது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்று சொல்வார்கள், மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இது எதுவுமே உண்மை அல்ல. ஏனென்று கேட்டால் சிகரெட் என்பது அது நாம கற்பனை செய்து கொள்கிற குணங்களை தாண்டி அது நம்முடைய உடலுக்கோ மனதிற்கோ நன்மை பயக்கக்கூடிய எதையுமே தருவதில்லை என்பதுதான் யதார்த்தத்தில் உண்மை. ஆனால் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், நாம் தொடர்ந்து புகைப்பது என்பதை இதுபோன்று ஒரு காட்சி கலாச்சாரத்தின் வழியாக, குறிப்பாக திரைப்படத்தின் வழியாக, அது ஒரு கதாநாயகர்களுடைய அந்த பிம்பத்தின் ஒரு பகுதியாக இந்த புகைத்தல் என்பது தொடர்ந்து காட்டப்படுகிறது. ஒரு திரைப்படத்தினுடைய ஏதாவது ஒரு காட்சியில் நீங்கள் ஒரு சிகரெட் பிடிக்கிற போது கீழே ஒரு அறிவிப்பு போடப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது, கேடானது என்று. ஆனால் அந்த படம் முழுக்க அந்த கதாநாயகன் தொடர்ந்து புகைத்து கொண்டே இருப்பார். அதாவது அவர் எப்பொழுதெல்லாம் ஒரு சாகசம் நிறைந்தவராக காட்டப்படுகிறாரோ அப்போதெல்லாம் அவர் புகைக்கிற காட்சியோடு தான் காட்டப்படுவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இதை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு, சினிமாவை வழிபடக்கூடிய, சினிமா கதாநாயகர்களை வழிபடக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன தோன்றும் என்று பார்த்தால், உண்மையில் நாம் ஒரு கதாநாயகனாக இருப்பதற்கு, கதாநாயக பிம்பத்தோடு இருப்பதற்கு
புகைப்பது, சிகரெட் பிடிப்பது என்பது ஒரு அடிப்படை தேவை என்று தோன்றிவிடுகிறது. இந்த உளவியலை நாம் எப்படி மாற்றி அமைக்கப் போகிறோம்? புகைத்தலினுடைய தீமைகளை நாம் விரிவாக மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதை பற்றி தொடர்ந்து இளைஞர்களிடம் பேச வேண்டும். கல்வியில் அதை நாம் கற்பிக்க வேண்டும். நாம் வகுப்பறைகளில் அதை பற்றி பேச வேண்டும். வீடுகளில் பேச வேண்டும். அது சிகரெட் பிடிப்பது என்பதை நாம் ஒரு ஒழுக்கக்கேடானது என்பதை காட்டிலும் அது ஒரு உயிர்கொல்லி என்பதை நாம் உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்துவதன் மூலமாக நாம் பெரிய அளவிற்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும். மாறாக தடைகளை அதிகரித்து கொண்டே செல்வதன் மூலமாக எந்த மாற்றமும் சமூகத்தில் வராது. ஏனென்றால் ஒரு தடை விதிக்கப்படுகிற போதே அதை எப்படி மீறுவது என்கிற எண்ணமும் உடனே பிறந்து விடுகிறது என்பதுதான் உண்மை. அந்த வகையில் தடைகளை விட மனமாற்றமே சிறந்த உத்தியாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவை நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பதிப்பாளர் திரு பொன் வாசுதேவன். ஒரு பதிப்பாளரா சமீபத்தில் நடந்த இந்த புத்தக கண்காட்சி எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கு, எந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் மக்கள் விரும்பி படிக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு பதிப்பகத்துறையில என்ன மாதிரியான ஒரு சவால்கள் இருக்கு, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பதிப்பாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. பதிப்பாளர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நிறைய பதிப்பகத்தார் இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடுறாங்க. இது எல்லாம் வெளியீடு அப்படின்னு வந்தால் கூட அது மக்கள் மத்தியில் போய் சேரும்போது தான் இதோட முழுமையான பலன்கள் நம்மளுக்கு தெரியும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண்காட்சிகள் எவ்வளோ தூரம் ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் ஒரு வரவேற்பு பெற்றது, எந்த மாதிரியான ஒரு புத்தகங்கள் எல்லாம் மக்கள் அதிகமாக விரும்பி படித்தாங்க, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேயர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இப்போ நடந்து முடிந்த இந்த கண்காட்சியை பற்றி ஒரு பதிப்பகத்தாரா உங்களோட பார்வைகள். சென்னை புத்தக கண்காட்சி இந்த வருடம் ரொம்ப தாமதமாக நடந்திருக்கு. சமீபத்தில் சென்னையில் மழை காரணமாக நேர்ந்த சில இழப்புகளால் பதிப்பகங்கள் எல்லாமே கூடி முடிவு செய்து அதை பதிப்பாளர்கள் சங்கத்தில் தள்ளி வச்சுருந்தாங்க. தள்ளி வச்சதுனால என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு இடம் குறுகிய கால அவகாசத்தில் செய்ய வேண்டியிருந்து அது மாதிரிலாம் இருந்து, ஆனால் இந்த நேரத்தில் நடந்தது மக்களுக்கு ரொம்ப உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நடந்து இது வரைக்கும் இது 39வது புத்தக கண்காட்சி. 38 வருடமாக தொடர்ந்து இடைவிடாமல் நடந்து வந்திருக்கு. அது நடந்து இந்த வருஷம் தடைப்பட்டுருமோன்ற நிலைமை தான் இருந்தது. ஏன்னா எல்லாருமே புத்தகங்களை தயார் பண்ணி வச்சுருந்து பல பதிப்பாளர்கள் புத்தகங்கள் மழையில் சேதமடைஞ்சு எல்லாம் போயிருந்து, அதையும் மீறி இந்த முறை நடத்தியிருக்காங்க. சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கு. 13 நாட்கள் நடந்த இந்த புத்தக கண்காட்சியில் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக பப்பாசி தெரிவிச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்குது. இப்போ இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்து ஒவ்வொரு நாளும் ஒரு முறை இந்த கண்காட்சிகள் நடக்கிற போது நம்ம பார்த்தோம்னா ஆரம்பத்துலேருந்து இந்த கடைசிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அலைமோதுறதை நம்ம பார்க்குறோம். அது முடிய போகிறதுங்கிறதுக்கு முன்னாடி நிறைய புத்தகங்களை வாங்குறாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் வாசிப்புலாம் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வியாக இருந்ததை பார்க்குறோம். ஆனால் இப்போ படிக்கணுங்கிறதுக்காகவே புத்தகங்கள் வாங்குறவங்க நிறைய பேரை பார்க்குறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து அவங்களுக்கு உண்டான புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அந்த கூட்டமும் இப்போல்லாம் நிறைய வருது. இப்போ இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு வாசகர்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, எந்த புத்தகங்கள் பதிப்பகங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இந்த கண்காட்சியில் இருந்துச்சு? 2010க்கு பிறகு பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் அதனோட தாக்கம் பெருசாக வாசிப்பில் இடையீடு பண்ணுச்சு. எல்லாருமே 2 வரி 3 வரியில் போடுற ஸ்டேட்டஸ்கள், குறுஞ்செய்திகள் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஒரு ஈடுபட்டு போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் முக்கியமாக வாசிப்பு அந்த விஷயத்தை முன்னெடுத்து போனவங்க வெளிநாடுகளில் இருக்கவங்க தான் நிறைய வாசிப்பு. ஏன்னா அவங்க தமிழை விட்டு விலகி இருக்கிற மாதிரியும் அல்லது தமிழ் பேசுகிறவங்கள விட்டு விலகி இருக்கிற மாதிரியும் ஒரு சூழல் இருந்ததுனால அது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு வாசிப்பில் மறுபடியும் அவங்க தமிழில் தான் எழுதுவோன்றதை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாகர்ஸ்லாம் வந்தாங்க, வலைப்பதிவர்கள் அவங்களாம் வந்த பிறகு மறுபடியும் வாசிப்பு அதிகரிச்சுட்டே தான் வந்திருக்கு. பொதுவாகவே வாசிப்பு இருக்கிறவங்க அது முதல்லேருந்தே இருக்கவங்க அப்படி தான் வாசிக்கிறாங்க. இப்போ மற்ற கிண்டில் அது மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு, அது இதிலே டேப்லேயே படிக்கலாம், அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஆனாலும் வாசிப்பு அதுக்கு அடுத்தடுத்த நிலைகளுக்கு கடந்து வந்து தான் இருக்குது. இப்போ சமீபமாக
3 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு 3 வருஷமாக வந்து வாசிப்பு அதிகமாகிருக்கு. நல்ல ஒரு 3 வருஷம் தேக்க நிலையில் இருந்தது. வாசிப்பும் அதிகமாச்சு, பதிப்பும் நிறைய வர ஆரம்பிச்சது. மொழிபெயர்ப்புகள் குறிப்பாக அரசியல் குறித்த புத்தகங்கள் அது மாதிரி புத்தகங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் கூட அரசியல் சார்ந்த புத்தகங்கள் மொழிபெயர்ப்புகள் தான் அதிகமாக விற்பனையானதாக சொல்கிறாங்க. நாவல்கள் சிறுகதைகளுக்கு அந்த வரவேற்பு எப்பவும் போல் இருக்குது. கவிதைகள் எப்பவும் போல் குறைவான வரவேற்பு, ஆனால் நிறைய பேரை சென்றடையுது. அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. சிறுவர் புத்தகங்கள் குறிப்பாக சொல்லலைன்னா வந்து சிறுவர்களுக்கான கதை சொல்லிகள்னு அது மாதிரி சொல்லலாம் நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. சிறுவர்களுக்கான இதழ்கள் வருது. இப்போ நிறைய பேர் வந்து ஆங்கிலத்தில் தான் சிறுவர் இதழ் பார்த்துருப்போம். நடுவில் வந்து அம்புலி மாமா, பூந்தளிர், ரத்னபாலா அதெல்லாம் வந்த காலம் போய் இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ இல்லை அந்த புத்தகங்கள்லாம். இப்போ அந்த மாதிரியான புத்தகங்கள், அந்த சிறுகதைகள் குழந்தைகளுக்கானது, மாணவர்களுக்கானது, இந்த வளரிளம் பருவத்தினருக்கானது அதெல்லாம் வந்திருக்கு நிறைய. இந்த வருஷம் அந்த புத்தகங்களும் நிறைய பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கு. வாசிப்பு சூழல் பொறுத்தவரையிலும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அடுத்து அந்த பசங்களுக்கு அந்த படிக்கிற பழக்கத்தை கொண்டு வராங்க. மற்றபடி அந்த வாசிப்பு பழக்கம் இல்லாதவங்க பிள்ளைகள் தாங்களாகவே வந்து படிக்கிற ஆர்வத்துக்கு, இப்போ படிப்புன்றது தான் முக்கியன்றது வந்து அடிப்படையாக பாட புத்தகம் படிக்கிறது மட்டும் இல்லை, பொது அறிவும் கண்டிப்பாக தேவையாக இருக்குது. அதுக்கான தகவல்களை வந்து பெரும்பாலும் இது மாதிரியான புத்தகங்கள் தான் கண்டடைகிறாங்க. மாணவர்களோ இல்லை பெரியவங்களோ எல்லாருக்குமே தகவல் தேவையாக இருக்குது. இன்றைக்கி தகவல் இல்லாமல் எந்த இதுவுமே பார்க்க முடியாது. தகவல்கள் முக்கியமாக இருக்குது. எல்லா தகவல்களும் நம்ம படிக்கிற புத்தகங்கள் வழியாக தான் நம்ம பெற்றுக்கிறோம். அதனால் வாசிப்பு வந்து அதிகரிச்சிருக்குன்றது தான் உண்மை. இப்போ வாசிப்பை பற்றிலாம் நம்ம பேசும்போது, இப்போது இன்றைக்கி நம்ம அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம போயிட்டோம் அப்படின்னாலும் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புத்தகங்கள் மூலமாக தான் பலவிதமான தகவல்கள் மக்களுக்கு போச்சு. நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா படிக்கிறது ரொம்ப அவசியம் சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் பார்த்தோன்னா வீட்டிலேயே ஒரு நூலகம் வச்சுருந்ததையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நூலகத்துக்கு போகிற ஒரு பழக்கம் வந்து மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்துச்சு. ஒரு நூலகத்தோட ஒரு முழுமையான பயன்பாடு அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி ஒரு பதிப்பாளராக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது. அது சில காரணங்களால் வந்து பராமரிக்காமல் விட்டுட்டாங்க. ஒரு நூலகம், அந்த நூலகத்தை நிறைய பேர் இப்போவும் பயன்படுத்துகிறாங்க. அதில் புத்தகங்கள் குறைவாக இருந்த நிலையிலையும் அல்லது பராமரிக்கப்படாத நிலையிலையும் அது வந்து நிறைய பேர் பயன்படுத்துனாங்கன்றது தான் உண்மை. அது வந்து வெளியூர்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வந்து படிக்கிறவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரியும் இந்த தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க, அவங்கெல்லாம் அந்த தகவல் புத்தகங்கள் எடுக்கிறவங்கலாம் இங்கே வந்து படிச்சிருக்காங்க. அந்த நூலகத்தை வந்து சிறப்பாக அமைச்சிருக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நூலகத்துக்குன்னு ஒரு நிதி எல்லாருமே ஒதுக்குறாங்க. இந்த அரசுலேயே ஒரு வரி மாதிரி கட்டுறோம், நம்ம எல்லாருமே கட்டுறோம், பொதுமக்கள் கட்டுற பணம் இருக்குது. அதை முறைப்படியாக வந்து உபயோகப்படுத்தினாலே வந்து நூலகங்கள் வந்து சிறப்பாக இருக்கும். அண்ணா நூலகம் போன்ற நூலகங்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம். அந்த நூலகங்கள் இருந்தால் தான் இப்போ பின்தங்கிய கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து நூலகத்தை தான் ஒரு அணுகிற விஷயமாக வச்சுக்கிறாங்க படிக்கிறதுக்கு. எல்லாராலையும் எல்லா புத்தகங்களையும் வாங்க முடியாது. அந்த தகவல் சார்ந்த புத்தகங்கள், அந்த என்சைக்ளோபீடியா மாதிரியான புத்தகங்கள்லாம் இங்கே தான் கிடைக்கும். அதே மாதிரி டிஜிட்டல் லைப்ரரியே வந்துடுச்சு. இப்போ நிறைய இடத்துல சிடியில் போட்டு நம்ம தகவல்களை பார்க்குறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி விஷயங்களும் வந்து பண்ணப்பட வேண்டும் இங்கே. அதுதான் கேட்கணுச்சு. இப்போ லைப்ரரி எல்லாம் ஒவ்வொன்றும் வந்து காலத்தோட கட்டாயத்தில் அடுத்த நிலைக்கு ஒரு அப்கிரேடேஷன் போகிற சூழலில் நூலகங்கள், இந்த பதிப்புத்துறை இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் மீடியம்க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்ல. ஒரு பதிப்பாளராக அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ ஏற்கனவே அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலே இருக்குது. நம்ம வந்து புத்தகங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வெர்ஷன் வந்து படிக்கிற வெர்ஷனாக வந்து டேப்பில் படிக்கிற வெர்ஷனாக படிக்கிறதுலாம் இருக்குது. இப்போயே மின்னணு ஆக்கம் பண்ணிட்டாங்க. பழைய புத்தகங்கள், முக்கியமான புத்தகங்கள் அதெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம இப்போ பாதுகாத்து வைக்கிறது நல்லது. கையில் வச்சு படிக்கிற புத்தகமாகவும் இருக்கலாம், குறுந்தகடு வடிவத்துலேயும் இருக்கலாம், அல்லது டேப்பில் படிக்கிற வடிவத்துலேயும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் படிக்கணுன்றது தான் முக்கியமான விஷயமாக முன்னெடுக்கணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த பழங்கால புத்தகங்கள் இருக்கும் எல்லா பாதுகாக்க வேண்டிய விஷயம் அவசியமாக இருக்குது. இப்போ தனியார் நூலகங்கள்லாம் சிலர் பண்ணுறாங்க. ரோஜா முத்தையா நூலகம் பண்ணுறவங்களாம் பெரிய பழைய புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க, எந்த காலத்துலேயும் வந்த புத்தகத்தெல்லாம் வச்சுருக்காங்க. அதுபோல் விஷயங்கள் வந்து இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் போன்ற விஷயத்தெல்லாம் வந்து செய்யப்படணும். அது இருந்தால் தான் வந்து உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நம்ம சேமித்து வைக்கிற விஷயமா இருக்கும். புத்தகங்கள் நம்ம கையில் எடுத்து படிக்கிற புத்தகங்கள் வந்து அழியக்கூடிய வாய்ப்பு உள்ளது தான். அதை மறுபடியும் அச்சு கொண்டு வரோம், அதெல்லாம் பிறகு. ஆனால் மின்னணு வடிவம் இருக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம். அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம இப்போதுலேருந்தே பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. பெங்களூர் மாதிரியான நகரத்துலாம் டிஜிட்டல் லைப்ரரியே இருக்குது. முழுக்க ஒரு பேப்பர் கூட இல்லாத லைப்ரரியே இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லாம் இருக்குது. நான் போயிருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன். அது மாதிரி முழுக்க மின்னணு ஆக்கம் பண்ணலனாலும் முக்கியமான புத்தகங்களை ஆக்க வேண்டியது நம்மளுக்கு அவசியம். அது மாதிரி நூலகத்துறை வந்து மேம்பாடு பண்ணணும். பொதுவாக வாசிப்புங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ், சின்ன குழந்தைங்க மத்தியில் பரவலாக இல்லைங்கிறத பார்க்குறோம். எல்லாமே கையில் ஒரு டேப் வச்சுட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம்.
இது இவங்களுக்கு வாசிப்போட அவசியத்தையும் அதோட தேவையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா பெற்றோர்களோட பங்களிப்பு என்னவா இருக்கு? இப்போது சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது, சென்னையில் நடக்குது எனக்கு தெரிஞ்சு. கதை சொல்லல் நிகழ்ச்சி, குழந்தைங்களை வந்து அவங்களுக்கு நம்ம கதை சொல்லிவிட்டு அவங்கள கதை சொல்ல வைக்கிறது, அந்த பயிற்சி பட்டறைகள் மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறாங்க, நிறைய பண்ணுறாங்க. அதுபோல் அவங்கள எழுத வச்சு யங் ரைட்டர்ஸ்ன்னு அது மாதிரி சில இதெல்லாம் பண்ணுறாங்க, பட்டறைகள் நடத்தி பண்ணுறாங்க. அது எல்லாமே அதுக்குரிய வாசிப்பு மேலே ஆர்வம் உள்ள பெற்றோர்கள் இருந்தால் தான் பண்ணுறாங்க. மற்றவங்க அதை பற்றி கவனம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இது வந்து 1 அல்லது 2% இருக்கலாம், அது வந்து அதுக்கு குறைவாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வாசிப்பு வந்து சின்ன வயசில் நீங்கள் ஆரம்பித்து விட்டிங்கன்னா அது கடைசி வரைக்கும் வரும், அது நீங்கள் விடவே மாட்டீங்க. அது மாதிரி தான் இருப்பாங்க அந்த பசங்க. பசங்களுக்கு கதையை சொல்கிற பழக்கம். ஏன்னா நம்ம வந்து இப்போ குடும்ப வாழ்க்கை முறையெல்லாம் வேறு மாதிரியாக மாறி வர காலகட்டத்தில் ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா சொன்னால் தான் உண்டு. இப்போ தாத்தா பாட்டி அந்த உறவுகள் அந்த இதெல்லாம் இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ப மாற்றம் அடைஞ்சிருக்கிறதுனால கதைகள் சொல்லும் பழக்கத்தை வந்து பெற்றோர்கள் வந்து பசங்களுக்கு பண்ணணும். அந்த கதைகள் மூலமாக தான் பசங்களோட உலகம் வந்து விரியுது. அப்போ அவங்க வாசிப்பு உலகத்தில் போகும்போது அவங்க கதைகளை படிக்கும்போது கற்பனை அவங்களுக்குள்ள உருவாகுது. அது வந்து வெறும் கற்பனை அல்ல வாசிப்பு அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்களை தாங்களே என்னவா ஆகணும் அது மாதிரி தீர்மானிச்சுக்கிற விஷயத்தெல்லாம் வந்து வாசிப்பு தான் கொடுக்கும். அந்த வாசிப்பு பழக்கத்தை நம்ம ஆரம்பத்திலேயே பசங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். இப்போ ஆங்கிலத்தில் நிறைய வாசிக்கிறாங்க, தமிழ்லையும் நிறைய வாசிக்கிறாங்க. அதெல்லாம் நகர்ப்புறம் சார்ந்து மட்டும்தான் இருக்குது, அல்லது பெற்றோரை சார்ந்து அவங்களோட விருப்பம் சார்ந்து தான் படிக்கிறாங்க, அது மாதிரி இருக்குது. அந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் எல்லா பள்ளிகள்லேயும் வந்து வாசிப்பு மையங்கள் ஏற்படுத்தணும். எல்லா பள்ளிகள்லேயும் லைப்ரரி இருக்கணும்னு கட்டாயம் இருக்கணும்னு இருக்குது. ஆனால் ஆங்கில வழி கல்வி பள்ளிகளில் மட்டும்தான் இருக்குது. தமிழ் வழி கல்விகளில் வந்து அரசு பள்ளிகளில் என்ன பண்ணுறாங்கன்னா வாத்தியார்கள் வந்து அவங்க வந்து ஆசிரியர்கள் சில விருப்பம் சார்ந்து சில நூலகங்களை வச்சுருக்காங்க. அந்த நூலகத்தில் இருக்க புத்தகங்களை கொடுத்து வாங்கி பசங்களை படிக்க வைக்கிறாங்க. மற்ற எல்லா ஆசிரியர்களும் பண்ணுறாங்களான்னு தெரியல. அது மாதிரி விஷயங்கள் பண்ணணும். வாசிப்பு மையங்கள் வந்து எல்லா பள்ளிகள்லையும் ஏற்படுத்தப்படணும். இப்போ ஒரு பதிப்பகத்தாரா, இப்போ பதிப்புத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிஷர்ஸ் இருக்காங்க. ஒருத்தரும் வந்து ஒரு ஜேர்னல் எடுத்துக்கிட்டு அதையே தொடர்ந்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லைன்னா நிறைய மிக்சட் ஆஃப் புத்தகங்களும் வெளிவரதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இந்த ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் போட்டி நிறைந்த இந்த சூழலில் ஒரு பதிப்பகத்தார் சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள் என்னவா இருக்குது? பதிப்பகங்களை பொறுத்தவரையிலும் முதல்ல வந்து பெரிய அளவில் இருக்க வந்து விற்பனை அனுப்புகிறாங்க இல்லையா, மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது எல்லாருக்குமே. இந்த புத்தக கடைகள் மிக மிக குறைவு. சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கடைகள் தான் முக்கியமான கடைகளாக இருக்குது, சின்ன சின்ன கடைகள் இருக்குது. அந்த அனுப்புகிற வசதி லாஜிஸ்டிக்ஸ்லாம் இருந்ததுன்னா பதிப்பகங்கள் அது மாதிரி இருக்க பதிப்பகங்கள் நல்லா செழிப்பாக இருக்காங்க. மற்ற பதிப்பகங்கள்லாம் சிறு பதிப்பகங்கள்லாம் இருக்குது. இப்போ எங்களை போன்ற சிறு பதிப்பகங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு இடத்துக்கு ஒரு 10-15 புத்தகம் போடுவோம். அந்த புத்தகங்கள் பெரும்பாலும் குறுகிய வட்டத்துக்குள்ளேயே விற்பனை ஆகுது, அப்படி போயிடுது. கடைகளில் பெரும்பாலும் முக்கியமான கடைகளுக்கு மட்டும் அனுப்புறதோடு சரி, முக்கிய தலைநகரங்கள் அது மாதிரி மாவட்ட தலைநகரங்கள் அது மாதிரி கடைகளில் மட்டும் அனுப்புவோம். பதிப்பாளர்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா பொதுவாக வந்து இதை விற்பனையாக சந்தைப்படுத்துதல் தான் ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது அது மாதிரி விஷயம். அப்புறம் புத்தகங்களை எடுத்து வச்சுக்க வேண்டிய இடம். இப்போ நான் என்னோடய பதிப்பகத்திலலாம் வந்து சைதாப்பேட்டையில் இருந்தது. இந்த சமீபத்தில் பெஞ்ச மழையில் வந்து புத்தகம்லாம் அப்படியே நனைஞ்சு போச்சு. புது புத்தகம் இந்த ஜனவரிக்காக போட வச்சுருந்த புத்தகங்கள்லாம். இப்போ அந்த மாதிரி இடத்த வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான இடம் எல்லா பதிப்பகத்துக்கும் கிடையாது. நிறைய பதிப்பகம், என்னோடய பதிப்பகம்லாம் நிறைய பதிப்பகம் வந்து ராயப்பேட்டையெல்லாம் ஒரு பதிப்பகம் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு, உள்ள புத்தகங்கள் மொத்தம் நனைஞ்சு போச்சு. அந்த மாதிரி விஷயம். அரசு வந்து என்ன பண்ணலான்னா ஒரு காமன் பிளேஸு, இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை புக் ஃபேர்னு இல்லாமல் ஒரு இடத்த வந்து தனியாக வருஷம் ஃபுல்லாக புத்தக கண்காட்சி நடக்கிற மாதிரியோ அல்லது கடைகளுக்கு வாடகை விடுற மாதிரியோ ஒரே இடத்த அமைச்சு கொடுத்தாங்கன்னா பதிப்பாளர்கள் எல்லாருமே அங்கே ஒரு கடையை போடுவாங்க. அது மாதிரி விஷயம் பண்ணலாம். கன்னிமரால நூலகத்தில் வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஆனால் இப்போ அது பண்ணலை. அங்கே வந்து புத்தகங்களை கொடுத்துடணும், எல்லா பதிப்பகங்களும் அங்கே புத்தகங்களை கொடுத்துட்டு அவங்க விற்றுட்டு பணம் கொடுப்பாங்க. அது மாதிரி இருந்து அது மாதிரி ஒரு இடத்த தனி இடம் மாதிரி ஒதுக்கி பதிப்பாளர்களுக்கு கொடுத்தா பெரிய பதிப்பகங்கள் சிறு பதிப்பகங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல கூடுற இடமா இருக்கும். இப்போ இதுக்காக புத்தக கண்காட்சிக்காக வர கூட்ட நெரிசல் அதெல்லாம் தவிர்க்கலாம். அந்த தேவைப்படுற நேரத்தில் போய் வாங்கிக்கலாம். இந்த டைம் தான் வாங்கணும் அப்படி இல்லை. இப்போ புத்தக கண்காட்சி ஆரம்பித்தப்போ இப்போ நடந்த புத்தக கண்காட்சியில் பள்ளிக்கூடங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு சிக்கல் இருந்து எல்லாருக்குமே வார இறுதியில் மட்டும்தான் கூட்டம் இருந்து. இப்போ மற்ற நாட்டில் வந்து சாயங்காலங்களில் மட்டும் கூட்டம் இருந்து, மதியம் 2 மணிக்கு ஆரம்பிக்கிற கண்காட்சி சாயங்காலம் தான் கூட்டம் வரும். அது மாதிரி இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கலாம். எல்லா ஊர்லேயுமே பண்ணலாம் இது. அல்லது மாவட்ட நூலகங்களில் இந்த மாதிரி இடத்த ஒதுக்கலாம். ஒரு அறை, ஒரு நீளமான அறை, அங்கே வந்து எல்லா பதிப்பங்களோட புத்தகங்களும் இருக்க மாதிரி தனித்தனி அரங்குகளாக இல்லாமல் ஒரே இதில் கூட கொடுக்கலாம். அது மாதிரி கொடுக்கலாம், விற்பனை செய்யலாம். அதுதான் நூலக ஆணை வந்து சில வருடங்களாக இல்லை, இப்போ தான் போட்டிருக்காங்க, அது இன்னும் எடுக்கப்படல. அது மாதிரிலாம் இருக்குது. அந்த குறைகள்லாம் நீக்கப்படணும்.
இந்த மாதிரியான கண்காட்சிகள் வந்து ஒரு பதிப்பகத்தாருக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குது? கண்காட்சிகள் நடக்கிற விற்பனையை தான் பதிப்பாளர்கள் பெரும்பாலும் நம்பியிருக்காங்க. வெளியே நீங்கள் பண்ணுறதை விட கண்காட்சிகள் இங்கே நடக்கிற, சென்னையில் நடக்கிற கண்காட்சி நெய்வேலி, ஈரோடு, அப்புறம் வந்து திருநெல்வேலி, எல்லா ஊர்லையுமே நடக்குது. அந்த நிகழ்ச்சிகள்லாம் எல்லா ஊர்லேயும் நடந்தாலும் 3-4 ஊர்கள் தான் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் நடக்கிற விஷயம் அது புத்தக கண்காட்சி. மற்ற இடத்துலாம் அவ்வளோ பெரும்பான்மையான வரவேற்பு இல்லை, ஏன்னு தெரியல. அது இல்லாமல் அந்த வசதிகளும் சரியாக செய்து தரப்பட்டதில்லை, இடம் ஒதுக்கீடு அதெல்லாம் சரியாக பண்ணுறதில்ல. இப்போ சென்னையில் நல்ல இருக்கிறதுலே சென்னை தான் நல்ல புத்தக விற்பனை ஆகிற இடம். பதிப்பாளர்கள் பொறுத்தவரைக்கும் புத்தக கண்காட்சி விற்பனை வந்து ஓரளவுக்கு நல்ல பலனை தருது. அதனால் கண்காட்சி மூலமாக புதிய வாசகர்கள்லாம் சென்றடைய முடியுது. இப்போ இங்கேயே வைக்கும்போது சென்னையில் இருக்க வாசகர்கள் இருக்காங்க, இப்போ வெளியூர்லேருந்து வரவங்களாம் இருக்காங்க புத்தக கண்காட்சிக்காக. அது இல்லாமல் பொதுவான ஆட்கள் இந்த புத்தகம் வந்திருக்கே பார்த்துட்டு திடீர்னு வாங்குறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறது வந்து புத்தக கண்காட்சியில் மட்டும்தான். அது இல்லாமல் எழுத்தாளர் வாசகர்கள் சந்திக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது. எழுதுகிறவங்க இல்லை பேச்சாளர்கள் அவங்களாம் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது படிக்கிறவங்களுக்கு. அது படிக்கணுன்ற எண்ணத்தை இன்னும் அதிகரிக்குது. அப்போ அது பதிப்பாளருக்கு எப்படி இருக்குன்னா, அது புத்தக விற்பனை சார்ந்து ஒரு மறைமுக பலனையும் தருவதாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து புத்தக கண்காட்சி மூலமாக நடக்குது. அதனால் புத்தக கண்காட்சிகள் இன்னும் சிறப்பாக இந்த இடப்பற்றாக்குறை அதெல்லாம் இல்லாமல், நெரிசல் இல்லாமல் அது மாதிரி நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. வெளிநாடுகள்லேருந்து தமிழ் எழுத்தாளர்கள்லாம் வர வைக்கிற முறை இந்த வருஷம் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சென்னை புத்தக கண்காட்சியில். இந்த வருஷம் சிங்கப்பூர் எழுத்தாளர்களை கூப்பிட்ருக்காங்க. வருடம் ஒவ்வொரு நாட்டிலேருந்து தமிழ் எழுத்தாளர்களை கொண்டு வராங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் இன்னும் நிறைய நம்ம எழுத்துக்கள் அங்கே போகிறதுக்கும் அங்கே உள்ளவங்க எழுதுறது நமக்கு தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய பத்திரிகை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை கருவாக வச்சுட்டு இதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? எங்களோட அகநாழிகைன்னு அந்த பத்திரிகை வந்து இலக்கிய இதழ், இலக்கியம், அரசியல், புனைவு இலக்கியம் அந்த மாதிரி விஷயங்களை மையப்படுத்தி பண்ணுறோம். நேர்காணல்கள் வரும், அதுதான் பண்ணுறோம். அது தவிர சிறுகதைகள், நாவல், கவிதை இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து புத்தகங்கள் போடுறோம். ஒரு பதிப்பாளராக நீங்கள் சொன்னீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களோட பத்திரிகைகளை வருது அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர் அப்படின்னு வரும்போது அவரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு மரியாதை அவருக்கு கொடுக்கப்படுது? இப்போ உள்ள எழுத்தாளர்களுக்கு வந்து பெரிய அங்கீகாரமும் அவங்களுக்கான வரவேற்பும் வாழுங்காலத்தில் கிடைக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு காலத்தில் எழுத்தாளர்கள் ஆதர்சமாக கொண்டாடிய காலங்கள்லாம் இருக்குது. இப்போ தி ஜானகிராமன் அவங்கெல்லாம் வந்து படித்து அவங்களே லாசாரா அவங்களாம் படிக்கிறவங்களாம் இருந்து அவங்கள பார்க்காமலே அவங்களோட ஒரு மானசீகமான உறவு இருந்தது. இப்போ எழுத்தாளர்கள்லாம் வந்து பிரபலம் அது மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டதுனால எழுத்தாளர்களை பார்க்குறாங்க. அவங்க எழுத்தில் இருக்க விஷயத்துக்கும் அவங்கள நேராக பார்க்குற விஷயத்துக்கும் இருக்க முரண்கள் வந்து எல்லாருக்கும் நேரடியாக உறுத்தலாக இருக்குது. அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எழுத்தாளர்கள் பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட சில எழுத்தாளர்கள் மேலே எழுத்துக்களுக்கான மரியாதை தான். எழுத்தாளர்களுக்குன்னு தனியாக ஒன்றும் இல்லை. அவங்களும் நம்மளை போன்ற மனிதர்கள் தான். கதைகளை சொல்கிறாங்க அல்லது ஒரு வாழ்க்கையை சொல்கிறாங்க, படைப்பை சொல்கிறாங்க, அதை படிக்கிறோம், நம்ம அது மூலமாக அவங்கள அணுகிறோம். அந்த விஷயந்தான். எழுத்தாளர்களுக்கு இப்போ கிடைச்சிருக்க பிரபலம்ன்றது வந்து நிறைய இங்கே சென்னை சார்ந்து அந்த மாதிரி இடத்துலலாம் பிரபலமாக தான் இருக்காங்க. வெளியே போனால் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு. ஏன்னா சினிமா சார்ந்து சில எழுத்தாளர்கள் செயல்படுறாங்க. அதே போல் எழுத்தாளர்களுக்கு ரசிகர்கள் மாதிரி வாசகர் வட்டங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ ஒரு 2-3 எழுத்தாளர்களுக்கு தான் அந்த இது இருக்குது. திரும்ப ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர்களுக்குள்ளே தான் அது இருக்குது. ஏன்னா இப்போ எழுத்தை மட்டும் நேசித்தவங்க போய் எழுத்தாளரையும் பார்த்த பிறகு அந்த ஒரு பிரமிப்பு, அந்த ஆளுமை, அந்த விஷயங்கள்லாம் வந்து சிலர் வந்து அதை உயர்வாக நினைக்கிறாங்க, சிலர் வந்து அதை ஒரு பொருட்படுத்தாமல் இருக்காங்க. எழுத்துக்கான மரியாதை தான் என்றைக்கும் நிலைச்சிருக்கு. அந்த வாசகர்களை பொறுத்தவரைக்கும் அந்த எழுத்து படிக்கிறாங்கன்னா அது கடைசி வரைக்கும் அவங்க மனசில் நிற்குது அல்லது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களோட ரசிகனாக இருக்காங்க, அல்லது தொடர்ந்த வாசகனாக இருக்காங்க. அவங்க எது எழுதினாலும் வாங்கி படிக்கிறது அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ மொழிபெயர்ப்பு அது மாதிரி விஷயங்கள் நிறைய புத்தகங்கள் வர்றதுனால மொழிபெயர்ப்பாளர்களையும் வந்து எழுத்தாளர்களாகவே கொண்டாடுறாங்க. அந்த விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா மொழியும் படிக்க முடியாது. ஸ்பானிஷ், ஜெர்மனி எல்லா மொழியில் இருந்தும் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்சு எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து தமிழில் எழுதுகிறாங்க. தமிழில் எழுதும்போது அந்த தமிழில் மொழிபெயர்க்கிற எழுத்தாளர் மூலமாக தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் வருது. அப்போ அந்த விஷயம் வந்து அந்த மொழிபெயர்ப்பு தன்மைன்றது இல்லாமல், வறட்சியான மொழி நடை இல்லாமல் நம்ம மொழியில் நம்ம படிக்கிறோன்ற உணர்வை தர எழுத்தாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குது. அதனால் அவங்களுக்கான ரசிகர்களும் தனியாக உருவாக்கியிருக்காங்க. அதே போல் அரசியல் சார்ந்த புத்தகங்கள் இப்போ நிறைய வருது. பழைய இயக்க வரலாறுகள், கட்சி வரலாறுகள் அதெல்லாம் எழுதுகிறவங்க அவங்களுக்கெல்லாமும் தனி வாசகர்கள் இருக்காங்க. அவங்க உண்மையிலே தகவல் சேகரித்து தான் எழுதுகிறாங்க. அந்த தகவல் சேகரித்த உழைப்புக்கான மரியாதையை கொடுக்குறாங்க. எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்கம் எழுத்தாளர்கள் கொண்டாடுதலாம் இருக்குது, ஒரு பக்கம் கண்டுக்காமல் விடுறதும் இருக்குது. அவங்கவுங்க எழுத்துக்களை பொறுத்து தான் அப்படி தான் இருக்குது. அது இல்லாமல் பிரபலம் தேடாத எழுத்தாளர்களும் இருக்காங்க. எங்கேயும் நிறைய அறியப்படாத எழுத்தாளர்கள், நல்ல எழுத்தாளர்கள் இருக்காங்க. வெளியே தெரிகிறவங்க தான் நல்ல எழுத்தாளர்கள் அப்படின்னு இல்லை. இப்போ ஒரு எழுத்தாளர் நான் பார்க்காமலே நான் அவருக்கு ரசிகனாக இருப்பேன். இப்போ அவர் எழுதுறதை நான் நிறைய படிச்சிருப்பேன், ஆனால் அவர் ஒரு முறை கூட பார்த்துருக்க மாட்டேன். அந்த மாதிரியும் இருக்குது. ஆனால் அவர் மேலே எனக்கு உயர்ந்த அபிப்பிராயம் இருக்கும்.
அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. எதிர்காலத்தில் பதிப்புத்துறை என்ன ஒரு பாதையை நோக்கி போகும், வளரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பதிப்புத்துறையில் முக்கியமாக வந்து இப்போ கிண்டல் மாதிரியான விஷயங்கள், படிக்கிற தொழில்நுட்பங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. கண்களுக்கு கெடுதி அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணி ஒன்றா வருது. இப்போவே நிறைய பேர் அதில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் கொண்டு போகலாம். அது மாதிரி இடம் தேவையில்லை புத்தகத்தை வைக்கிறதுக்கு. நிறைய பேருக்கு நகரங்களில் வந்து புத்தகம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவங்க வந்து இது மாதிரி புத்தகங்களை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பிடிஎஃப் வெர்ஷன், அப்புறம் வந்து புக்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதெல்லாம் இங்கே தமிழில் அதிகமாக இன்னும் வரல, இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. பதிப்புத்துறை என்ன எதிர்காலம் இருந்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் ஃபிசிக்கலாக எடுத்து வாசிக்கிற சுகம் வந்து அதை விரும்புகிறவங்களும் இருக்காங்க. அந்த சுவாரஸ்யத்துக்கு பழக்கப்பட்டவங்க வந்து அதுலேருந்து மாற போகிறதில்ல, ஒரு காலத்துலேயும் மாற போகிறதில்ல. புத்தகமாகவும் படிக்கலாம் அல்லது தேவைப்படுற விதத்தில் படிச்சுக்கலான்ற ஒரு வசதி இருக்கிறதுன்றது வரவேற்கப்படணும். அது மாதிரி விஷயங்களும் வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இடத்த பாதுகாக்க வேண்டிய இடம், கோடவுன் ஃபெசிலிட்டி அதெல்லாம் தேவையில்ல பதிப்பாளர்களுக்கு. விலை ரொம்ப குறைவாக இருக்குது. புக்ஸோட விலை ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ ஒரு புத்தகம் 100 ரூபானா புக்கோட விலை 25 ரூபா, அது மாதிரி இதில் இருக்குது. நிறைய பேரை ஒரே நேரத்தில் சென்றட முடியும். மின்னணு ஆக்கப்பட்ட புத்தகங்களை வந்து எந்த நாட்டுக்கும் அனுப்பலாம், அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இங்கே நடைமுறையில் வந்து நீங்கள் ஒரு புத்தகத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா அந்த சிக்கல்லாம் இருக்குது, அது இருக்குது. அப்போ அந்த அச்சுத்துறையில் வந்து புத்தகமாக பிரிண்ட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது, அதையே மின்னணு ஆக்கம் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது. ஏன்னா காலத்தின் மாற்றத்துக்கேற்ப அதையும் பண்ணணும். அது மாதிரி விஷயங்கள் வந்து தமிழில் இன்னும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. கிண்டில் வெர்ஷன்லாம் இங்கிலீஷில் நிறைய வந்துருச்சு. தமிழில் வந்து இப்போ கடந்த 2 வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. அதுக்கான வரவேற்பு ரொம்ப குறைவாக இருக்குன்றது பார்க்கணும். நம்ம புத்தகமாக வாங்குறது தான் விரும்புகிறாங்க. இப்போ பொன்னியின் செல்வன் மாதிரியான புத்தகங்கள் நம்ம வீட்டில் அலமாரியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, இந்த கிண்டில் வாங்கி வச்சா அதை எங்கேயும் அலமாரியில் வைக்க முடியாது. உள்ளே இருக்கும், அவ்வளோதான். அது உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 100 புத்தகத்தை 1000 புத்தகத்தை கூட உள்ளே வச்சுக்கலாம் கிண்டலில். அது மாதிரி வசதிகள் இருக்குது. புத்தகமாக வாங்கி வைக்கணும்னு விரும்புகிறவங்களும் இருக்காங்க. இந்த வரலாற்று புதினம் நம்ம வீட்டில் இருக்கணும், இந்த அரசியல் புத்தகம் நம்ம வீட்டில் இருக்கணும், அல்லது தேவைப்படும் போது மின்சாரம் இல்லைனா கூட எடுத்து கையில் பார்க்கலான்ற அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது பதிப்புத்துறையில் வந்து மேலும் மேலும் வளர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா வாசிப்பு வந்து குறையல. கடந்த 3 வருஷத்துக்கு முன்னே இருந்ததை விட இப்போ அதிகமாக தான் இருக்குது. 3 வருஷம் முன்னே சில பயங்கள் இருந்து, பதிப்பாளர்களுக்கே பயம் இருந்து, எல்லாம் வந்துருச்சுன்னா இனிமேல் புக்கு இது மாதிரி வாங்க மாட்டாங்க, எல்லாம் மொபைலே பார்த்துட்டு இருக்காங்களே, எல்லாத்தையும் மொபைலே படிச்சுருவாங்க போல இருக்கு இனிமேல் அப்படின்ற பயம்லாம் இருந்து. அந்த இதெல்லாம் இல்லாமல் இப்போ இந்த நடந்து முடிந்த புத்தக கண்காட்சி அதுதான் நிரூபிச்சிருக்கு. விற்பனை வந்து தாமதமாக புத்தக கண்காட்சி ஆரம்பித்தோம். அந்த 13 நாட்களில் வேலை நாட்கள் எல்லாத்துலேயுமே கூட்டங்கள் வந்தாங்க. என்னென்னா இந்த இவ்வளோ பதிப்பகங்களுக்கான இடமும் தேவையும் இருக்குன்றதை வந்து இந்த புத்தக கண்காட்சி உணர்த்தது. ஏன்னா 700 கடைகள் இருந்தது இந்த முறை புத்தக கண்காட்சியில். போன முறை 600. அந்த கடைகளும் அதிகமாகிட்டே வருது. அந்த விஷயம் இருக்குது. அந்த புத்தகங்கள் சென்றடைய வேண்டும் என்பது தான் முக்கியம். எந்த வழியிலானாலும் புத்தகங்கள் அதிகரிக்கணும், சென்றடைச்சோன்னா வாசிப்பு பழக்கம் ஊக்குவிக்கப்படணும். அது வந்து வருங்கால தலைமுறைக்கும் ஊக்குவிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு பதிப்பகத்தாரா இப்போது சமீபத்தில் நடந்து முடிஞ்ச இந்த புத்தக கண்காட்சி எப்படி இருந்துச்சு? மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் ஒரு வரவேற்பு பெற்றதாக இது அமைஞ்சது? ஒவ்வொரு வருடமும் வாசிப்பு அதிகரித்து மக்களும் கண்காட்சியை நோக்கி நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த மாதிரியான ஒரு புத்தகங்கள் எல்லாம் விரும்பி படிக்கிறாங்க? யாரெல்லாம் வராங்க? ஒரு பதிப்பகத்தாரா இந்த துறை சார்ந்த சிக்கல்கள், சவால்கள் என்னவா இருக்குது? அதை தாண்டி அடுத்த நிலைக்கு போகணுன்னா இப்போ என்ன பண்ணணும்? இப்படி பல விஷயங்கள கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. நன்றி. நாம் அறிந்திராத பல விஷயங்களையும் ஆர்வத்தோடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று நாடு முழுவதும் வழக்கறிஞர்களினுடைய கொந்தளிப்பும் போராட்டமுமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சட்ட திருத்தத்தை எதிர்த்து தமிழகமெங்கும் இருக்கிற வழக்கறிஞர்கள் தங்களினுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். அது என்ன சட்ட திருத்தம்? எதற்காக வழக்கறிஞர்கள் இப்படி ஒரு போராட்டத்திற்கு முனைகிறார்கள்? அந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எந்த ஒரு வழக்கென்றாலும் வழக்கறிஞர்களின் துணை இல்லாமல் ஏழை எளிய மக்களால் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது. எனவே வழக்கறிஞர்கள் நம்முடைய சிக்கல்களை அவர்கள் கவனிக்கிற போது அவர்களினுடைய சிக்கல்கள் என்ன என்றும் மக்கள் கவனிக்க வேண்டும். வழக்கறிஞர் சட்டத்தினுடைய 34வது பிரிவு உயர்நீதிமன்றத்தால் திருத்தப்பட இருக்கிறது என்பதுதான் அவர்களினுடைய கொந்தளிப்புக்கு காரணம். அந்த பிரிவில் என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன என்றால், மிக குறிப்பாக
நீதிபதியினுடைய பெயரை சொல்லி யாரேனும் ஒரு வழக்கறிஞர் கையூட்டு லஞ்சம் பெற்றார் என்று சொன்னால் அவரை இடைநீக்கம் செய்வதற்கோ அல்லது தொழிலிலிருந்து முற்றுமாக அகற்றி விடுவதற்கோ உயர் நீதிமன்றம் அதிகாரம் பெறுகிறது. இது ஒரு திருத்தம். நீதிமன்றத்தில் வாதிடுகிற போது எந்த ஒரு வழக்கறிஞரும் கையை உயர்த்தியோ குரலை உயர்த்தியோ பேசக்கூடாது என்பது இன்னொரு திருத்தம். நீதிமன்ற வளாகங்களுக்குள் வழக்கறிஞர்கள் ஊர்வலம் செல்லக்கூடாது, நீதிபதிகளை முற்றுகையிடக்கூடாது, எந்த ஒரு பதாகையையும் கையில் ஏந்தி கொண்டு நீதிமன்றத்திற்குள் நிற்கக்கூடாது என்பன போன்ற சட்ட திருத்தங்களும் அடுத்தடுத்து அதிலே இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இவற்றை எதிர்த்துத்தான் வழக்கறிஞர்கள் தங்களினுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சமூக வலைத்தளங்கள் பலவற்றிலும் இது பற்றிய விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதிலிருந்து அடிப்படையாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது. வழக்கறிஞர்களுக்கான அடிப்படை உரிமைகள் சில மறுக்கப்பட இருக்கின்றன என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. நீதிபதி கையூட்டு வாங்குவதற்கு உதவியாக இருந்தார், அவருக்காகத்தான் வாங்குகிறேன் என்று சொல்லுவது ஒரு வழக்கறிஞருக்கான உரிமையா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அப்படி ஒரு குற்றச்சாட்டை யாரேனும் ஒருவர் ஒரு வழக்கறிஞர் மீது சொன்னால் கூட அது வழக்காக மாறிவிடும் என்பது ஆபத்தின் இன்னொரு எல்லை என்பதையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் இதனை பார்க்கலாம். அதாவது வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகத்திற்குள் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்லுவது அடிப்படையில் ஜனநாயகத்துக்கு முரணானது. அதை யாரும் மறுக்க முடியாது. எந்த ஒரு அரசு ஊழியரும் அரசு வளாகங்களுக்குள் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தடை இருப்பதாக இன்று வரையில் இல்லை. எல்லா அரசு ஊழியர்களும் அல்லது தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்களும் கூட தனியார் நிறுவனங்களுக்குள் நின்று தங்கள் கோரிக்கைகளை எடுத்து வைப்பதற்கு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு உரிமை பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். தகவல் தொழில்நுட்பத்திலே பணியாற்றுகிறவர்கள், ஐடி என்று சொல்லுகிற தகவல் தொழில்நுட்பத்திலே பணியாற்றுகிறவர்களும் தங்களுக்கான தொழிற்சங்கத்தை அமைத்து கொள்ளலாம் என்னும் உரிமையை இதே நீதிமன்றம்தான் வழங்குகிறது. காவல்துறையினருக்கும் சங்கம் வேண்டும் என்னும் கோரிக்கை நெடுநாட்களாக இருக்கிறது. எனவே சம்பளம் பெறுகிற ஊழியர்களே அந்த வளாகத்திற்குள் நின்று கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்யும் உரிமை பெற்றவர்கள் என்றால் எந்த அரசிடமிருந்தும் நீதிமன்றத்திடமிருந்தும் சம்பளம் வாங்காமல் அங்கே வழக்கறிஞர்களாக பணியாற்றுகிறவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்யும் உரிமை இழந்தவர்கள் என்று சொல்லுவது நியாயமில்லைதான். சம்பளமே இல்லாமலா வழக்கறிஞர்கள் வேலை பார்க்கிறார்கள் என்றால் தங்களிடம் வருகிற வாடிக்கையாளர்களிடம்தான் அவர்கள் தங்களுக்கான அந்த ஊதியத்தை பெறுகிறார்களே தவிர நீதிமன்றத்திடமிருந்தோ அரசிடமிருந்தோ பெறவில்லை. எனவே நீதிமன்றங்களுக்குள் ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கும் ஊர்வலம் செல்வதற்கும் ஒரு பட்டைகளை அணிந்து கொள்வதற்கும் பதாகைகளை உயர்த்தி பிடிப்பதற்குமான அடிப்படை ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுகின்றன என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதேபோல் நீதிமன்றத்திலே விரலை காட்டியோ குரலை உயர்த்தியோ பேசக்கூடாது என்பது மறுபடியும் ஒரு அடிமை முறி சாசனம் போலவே அமைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் நீதிபதிகளை பார்த்து மைலார்ட் என்று சொல்லுகிற பழக்கம் இருந்தது. இன்றைக்கும் கூட அது பல இடங்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மைலார்ட் என்று சொல்ல வேண்டியதில்லை, சார் என்று சொன்னால் போதும் என்றும், அதுவும் வேண்டியதில்லை திரு நீதிபதி அவர்களே என்று சொல்லி தொடங்கினால் போதும் என்றும் இன்றைக்கு வழக்கறிஞர்களினுடைய சங்கத்துக்குள் அது பற்றிய விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்போது நீங்கள் குரலை உயர்த்தியே பேசக்கூடாது என்றால் நம்முடைய வழக்குகளுக்காகத்தான் அவர்கள் குரலை உயர்த்தி பேசுகிறார்கள். அந்த உரிமையும் கூட மறுக்கப்படுகிறது. யாரேனும் மது போதையில் நீதிமன்றத்துக்குள் வந்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது சரி. ஒரு வழக்கறிஞர் போதையோடு நீதிமன்றத்திற்குள் போவதை யார் ஒருவரும் ஏற்க முடியாது. ஆனால் அப்படி நடந்து கொள்ளுகிறவர்களை தண்டிப்பதற்கு ஏற்கனவே வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு உரிமை இருக்கிறது. பார் என்று சொல்லுகிறோமே, அதற்கு உரிமை இருக்கிறது. இப்போது அந்த அதிகாரத்தையும் நீதிமன்றம் தானே எடுத்துக்கொள்ளுகிறது. நீதிபதிக்கு கையூட்டு கேட்டார் என்று சொல்லி யாரிடத்திலாவது வாங்குவது, பொய்யாக அப்படி சொல்லுவது, நீதிபதியின் மீது ஒரு அவதூறு பரப்புவது மிகப்பெரிய குற்றம்தான். ஆனாலும் கூட ஆதாரமே இல்லாமல் அப்படி ஒரு குற்றச்சாட்டை யாரேனும் நம் மீது சொல்வார்களானால்
அதற்காக ஒரு வழக்கறிஞர் தன் தொழிலை இழக்க நேருவது என்பதும் நம்முடைய கவலையோடு நாம் பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. எனவே வழக்கறிஞர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த போராட்டத்திற்கு சில அடிப்படை நியாயங்கள் இருக்கின்றன என்று தான் தோன்றுகிறது. எந்த ஒரு வழக்கிலும் தீர்ப்பு நமக்கு எதிராக இருந்தால் மேல் நீதிமன்றத்தில் நாம் முறையீடு செய்யலாம். ஆனால் இந்த சட்ட திருத்தத்தின்படி வழக்கறிஞர்கள் மீது எடுக்கப்படுகிற எந்த ஒரு தண்டனைக்கும் எதிராக மேல் முறையீட்டுக்கே போக முடியாது என்பது இன்னொரு மிகப்பெரிய ஜனநாயக மறுப்பாக இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நீதிபதிகளின் மீது எந்த ஒரு தண்டனையும் எந்த நீதிமன்றத்திலும் கடந்த 69 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை. நாட்டில் இருக்கிற அனைத்து துறையினர் மீதும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நீதிபதிகள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா என்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வருகிறது. நாம் எண்ணி பார்த்தால் நீதிபதிகளே சில நேரங்களில் அந்த நீதித்துறையில் இருக்கிற குறைகளை பற்றி பேசியிருக்கிறார்கள். மிக அண்மையில் உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகளில் ஒருவரான சந்தோஷ் ஹெக்டே வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார், இந்த நீதிமன்றங்கள் பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியும் ஏழைகளுக்கு ஒரு மாதிரியும் நடந்து கொள்ளுகின்றன என்று ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்லியிருக்கிறார். இதனை வேறு யாராவது சொல்லியிருந்தால் உடனடியாக நீதிமன்றம் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கும். ஆனால் ஓய்வு பெற்ற நீதிபதிகளில் ஒருவர் இப்படி சொல்லியிருக்கிறார். நமக்கு நன்றாக நினைவிருக்கிறது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வெளிப்படையாக சொன்னார், 3 நீதிபதிகளில் 2 தவறு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஏறத்தாழ 66 விழுக்காடு நீதிபதிகள் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டில் உள்ள குடிமக்கள் யாரை நம்பி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது, யாரை நம்பி அந்த நீதிமன்றத்தில் தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்புவது என ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. கடைசி நம்பிக்கையாக மக்களுக்கு நீதிமன்றம் தான் இருக்கிறது. அரசுகளுக்கு எதிராக போரிடுகிற போதும் கூட நாம் நீதிமன்றங்களின் கதவுகளைத்தான் தட்டுகிறோம். எனவே நீதிமன்றம் என்பது எல்லாவிதமான ஜனநாயக உரிமைகளுக்கும் இடம் தருகிற இடம் என்று தான் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றங்களை பற்றி பேசவே கூடாது. நீதிமன்றத்தில் வாதிடுகிறவர்கள் கையை உயர்த்தி கூட பேசக்கூடாது, குரலை உயர்த்தி கூட பேசக்கூடாது. அந்த வளாகத்துக்குள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து எந்த ஆர்ப்பாட்டமும் நடத்தக்கூடாது என்று சொல்லுவது அடிப்படை நீதிக்கே மாறானதாக இருக்கிறது. எனவே இது வெறும் வழக்கறிஞர்களின் போராட்டம் என்று நாம் பார்க்க முடியாது. ஆனால் நம்மிடத்திலே அப்படித்தான் ஒரு பழக்கம் இருக்கிறது. பொறியாளர்கள் போராடினால் அது அவர்களின் பாடு, மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினால் அது மருத்துவர்களின் போராட்டம். மருத்துவர்களுக்கும் பொறியாளர்களுக்குமே இந்த நிலைமை என்றால், ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் போராடினால் அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு வேறு யாரும் இல்லை. எனவே இப்படி பகுதியாகத்தான் போராடுகிற தன்மை இருக்கிறது. அந்த பகுதியாக போராடுகிற போது இப்படி தொழில் சார்ந்த பிரிவினர் மட்டுமல்ல, தஞ்சை பகுதியில் போராட்டம் நடந்தால், காவிரிக்காக நடந்தால் அது அந்த பகுதி விவசாயிகளின் பிரச்சனை. கன்னியாகுமரி பக்கத்தில் அணு உலைக்கு போராட்டம் நடந்தால் அது அந்த கன்னியாகுமரி மக்களின் பிரச்சனை என்று கருதி மற்றவர்கள் கவலைப்படாமல் இருக்கிற ஒரு தன்மை நம்மிடத்திலே இன்னமும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினாலும் அது ஒட்டுமொத்தமாக நாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை அல்லது அது ஒரு ஜனநாயக பிரச்சனை என்று தான் பார்க்க வேண்டும். எனவே வழக்கறிஞர்களின் பக்கம் இருக்கிற நியாயத்தை நாம் கண்டிப்பாக எடுத்து சொல்ல வேண்டும். வழக்கறிஞர்களினுடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்கு அவர்கள் மட்டும்தான் போராட வேண்டும் என்பதில்லை. வழக்கறிஞர்களின் உரிமைகளை காப்பாற்றுவதற்கு மக்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரியானது. சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. சர்க்கரை நோயை எப்படி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் காணலாம். வணக்கம். சென்ற நிகழ்ச்சியில் நம்ம மாத்திரைகளை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ மாத்திரைகளை பற்றி ஒரு தவறான கற்பனைகளை செய்து கொண்டு நம்ம இந்த மாத்திரைகளை விடக்கூடாது என்பதை நான் ரொம்ப வலியுறுத்தினேன். இந்த மாத்திரைகள் போட்டால் நம்மளுக்கு உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் அல்லது மற்ற நபர்களோடு ஒப்பிட்டு ஓவர் டோஸ் ஆயிரும்னு சொல்லி நம்ம நினைக்கிறது. ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு தவிர்க்க வேண்டிய ஒன்று. சில டைம் அதுக்காக நான் மாத்திரைகள்னால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வரல.
ஃபார் உதாரணத்திற்கு மெட்ஃபார்மின் எனப்படக்கூடிய ஒரு சர்க்கரை மாத்திரை இருக்குது. அது வந்து ரொம்ப மிகவும் ஒரு நல்ல மாத்திரை. ஆனால் அந்த மாத்திரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுடைய ஏடிஏ ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா அந்த ஆராய்ச்சியின்படி அந்த மெட்ஃபார்மின்ங்கிற அந்த சுகர் மாத்திரைக்கு நிறைய ஒரு சர்க்கரையை கட்டுப்படுத்தும் குணம் மட்டும் இல்லாமல் கேன்சரை தடுக்கக்கூடிய குணம், இன்சுலினுடைய அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிற குணம், இப்படி பல குணங்கள் அந்த மாத்திரைக்கு உண்டு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மாத்திரைகள் போடும்போது லேசாக வயிறெரிச்சல் வரும். பார்த்திங்கன்னா அது ஒரு 100க்கு 4 பேருக்கு வரும் வயிறெரிச்சல். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வயிறெரிச்சல் வரும்பொழுது உடனே நீங்கள் அந்த டாக்டர் எனக்கு இந்த மாதிரி வயிறெரிச்சல் இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று அந்த வயிறெரிச்சல் வராமல் இருப்பதற்காக உங்களுக்கு சில தடுப்பு மாத்திரைகள் கொடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா அதையும் மீறி அந்த மெட்ஃபார்மினுடைய வயிறெரிச்சல் ஏதாவது வந்ததுன்னா அப்போ மெட்ஃபார்மினுக்கு பதிலாக வேறு சில நல்ல ஒரு சர்க்கரை மாத்திரைகளும் கொடுக்கப்படும். அதுக்காக அந்த வரக்கூடிய அந்த வயிறெரிச்சலை நினச்சிக்கிட்டு நீங்களாகவே அந்த மாத்திரையை விடுவது தான் தவறானதுங்கிறத நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சுலின். இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாவே மக்களுடைய மனதில் அப்படி ஒரு பயம். ஏனென்றால் ஃபஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த இன்சுலின்ங்கிறது ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுக்கப்படுறதுனால ஊசிங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு பயம். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசமாக நம்மளால் அது வாய் வழியாக செல்லக்கூடிய அளவில் ஒரு திரவமாகவோ அல்லது ஒரு மாத்திரையாகவோ தயாரிக்க முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். என்ன காரணம்னா அந்த இன்சுலின்ங்கிறது புரதம். அதை நம்ம மாத்திரை வடிவில் எடுக்கும் பொழுது நம்மளுடைய வயிற்று அமிலத்தினாலேயே அந்த புரதம் கரைஞ்சு விடுவதுனால இன்சுலினை மாத்திரையாக தயாரிக்கக்கூடிய எல்லா திட்டங்களுமே தோல்வி அடைஞ்சிருச்சு. ஸோ இன்சுலின்ங்கிறது இன்ஜெக்ஷன் மூலமாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பாதகமான அம்சத்தை தவிர, டிஸ்அட்வான்டேஜை தவிர, மற்றபடி பார்த்திங்கன்னா இன்சுலின் மாத்திரையை விட எல்லா விதமான சாதகமான அம்சங்களும் இன்சுலினுக்கு தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா எடுத்த உடனே ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் இன்சுலின் போடணும்னு நாங்களும் விரும்புறது கிடையாது. ஸோ உங்களுடைய உடம்பில் இருக்க இன்சுலினுடைய அளவை பொறுத்து தான். ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய உடல் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. புதுசாக நல்ல ஒரு வெயிட் லாஸ், ஒரு 34 வயசு தான் இருக்கும், நல்ல வெயிட் கம்மி, ஒரு 74 கிலோ இருந்தவர் 62 கிலோவுக்கு போயிட்டார். அவரே டவுட் வந்து அவரே சுகர் பண்ணியிருக்கார். சுகர் பண்ணும்போது அவருக்கு பயங்கர ஷாக். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் சர்க்கரை எடுக்கும் பொழுது 415, சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கும்போது 570. அவரால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி 10 கிலோ வெயிட் குறையுதுன்னு அது கண்டிப்பாக சர்க்கரை தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அவர் ரொம்ப நம்ப மறுத்தார். ஆனால் இதில் என்ன ஒரு அடிப்படையான உண்மை என்னென்னா அவர் சொன்ன ஒரு வாதம் என்னென்னா ஒன்றுமே சாப்பிடலையே டாக்டர், வெறும் 3 இட்லி தான் சாப்பிட்டு வந்து எடுத்தேன், தேங்காய் சட்னி கூட எடுக்கல, சாம்பார் தான் சாப்பிட்டு வந்து எடுத்தேன், 570 அப்படிங்கிறார். ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவர் உடம்புல சர்க்கரையை சுரக்கிறதுக்கு தேவையான இன்சுலின் முற்றிலுமாக சுரக்கலை. அப்போ எனக்கு தெரிஞ்சு 100% சுரக்க வேண்டிய இடத்துல அவருக்கு ஒரு 5%, கிட்டத்தட்ட 95% இன்சுலின் சுரக்கலை. ஏன்னா இட்லியை சாப்பிட்டே அவருக்கு 570 வருதுன்னா அப்போ சுத்தமாக இன்சுலின் சுரக்கலை. அப்போ இன்சுலினே சுரக்காத அவருக்கு 95% இன்சுலின் பற்றாக்குறை உள்ள அவருக்கு நம்ம என்ன தான் மாத்திரையை போட்டாலும் அவருடைய சுகர் குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எவ்வளவு இன்சுலின் பற்றாக்குறையாக இருக்கோ இயற்கையாக அவருக்கு சுரக்க வேண்டிய இன்சுலின் சுரக்கலை. அப்போ அந்த பற்றாக்குறைக்கு நாங்கள் வெளியிலிருந்து செயற்கையாக தயாரிக்கக்கூடிய இன்சுலினை போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இங்கே இருக்குது. அப்போ அவருக்கு சுரக்கிறது 5%. அப்போ நாங்கள் வெளியிலிருந்து 95% இன்சுலினை நாங்கள் வெளியே போடணும். இப்போ அவருக்கெலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 30 யூனிட் இன்சுலின், மதியானம் 30, நைட்டு 30 பண்ணோம். இதை சிலர் உறவினர்கள் பார்த்துட்டு என்னப்பா சின்ன வயசுலேயே நீ இன்சுலின் போட ஆரம்பிச்சிட்டிய, நீ இன்சுலின் போட்டால் இப்போயே கிட்னி போயிடும், இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் பயமுறுத்துறாங்க. ஸோ இது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா இந்த மாதிரி நம்ம அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணும் பொழுது என்ன ஆயிடுது, அவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைய சமுதாயம் ஒரு தகுந்த நிபுணரனுடைய ஆலோசனையை விட நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சொல்கிறவங்க அல்லது நம்மளுடைய ஒரு சீனியர் சிட்டிசன் மூதாதையர்கள் சொல்கிறது தான் நம்ம பெருசாக நம்ம நம்புகிறோம். அப்போ நம்ம சொல்கிற கருத்துக்கள் அவங்களை எளிதாக ரீச் ஆகுது. அப்போ நம்ம சமுதாயத்தில் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத கருத்துக்களை, அரைகுறையாக தெரிந்த கருத்துக்களை நம்ம தெரிந்தது போல் அவங்களுக்கு சொல்லும்போது அந்த இன்சுலினை விட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல காம்ப்ளிகேஷன் வந்துடுது. அதனால் நான் சொல்கிற இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா கேட்டுங்க. ஒருத்தருக்கு இன்சுலின் முற்றிலும் சுரக்காத பட்சத்தில் எந்த மாத்திரைகள் கொடுத்தாலும் வேலை செய்யாது. அப்போ நம்ம வெளியிலிருந்து இன்சுலின் நிச்சயம் போட்டு தான் ஆகணும். அப்போ அவருக்கு 95% பற்றாக்குறை இன்சுலினை நான் வெளியிலிருந்து போட்டு தான் ஆகணும். இதை பார்த்துட்டு நீங்கள் இவருக்கு அதிக டோஸ் அப்படின்னு சொல்கிறதுல எந்தவித ஒரு நியாயமும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு கார் ஏதாச்சும் ரிப்பேர்னா, நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், ஒரு கார் ஏதாவது ரிப்பேர்னா நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயமாக நான் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறத விட கண்டிப்பாக நம்ம போய் மெக்கானிக்கை தான் உடனே போய் அப்ரோச் பண்ணுவோம். சரி இது கார் சரியாக ஓட மாட்டேங்க எங்கன்னு. அதே மாதிரி உங்கள் மருத்துவத்தில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுடைய குடும்ப மருத்துவர் அணுகுங்க. தேவைப்பட்டால் சர்க்கரை நோய் சிகிச்சை நிபுணரை
அணுகி நீங்கள் உங்களுடைய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பக்கத்தில் யாரோ சொல்கிறத கேட்டுட்டு நீங்களாக இது எஸ்பெஷலி ஹெல்த் விஷயத்தில், இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயத்தில் எந்தவித ஒரு தவறான முடிவையும் எடுக்காதீங்க. அப்போ இந்த இன்சுலின் நாங்கள் வெளியிலேருந்து போடணும். உடனே அந்த தம்பி கேட்டார், சார் இந்த இன்சுலினை போட்டால் நான் அடிமையாயிருவேனான்னு கேட்டார். இது அடிமையாயிருவேன்னா அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், தம்பி நீங்கள் அடிமையாயிருவீங்க அப்படின்னா நீங்கள் என்னப்பா மீன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் ஏதோ அடிமையாயிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. சார் அடிமைனா என்னன்னு நான் ஒரு கிளியராக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அடிமைனா அந்த பொருள் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. இன்னொன்று, அந்த பொருள் வேணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க. அந்த பொருளை கொடுக்கலன்னா நீங்கள் என்ன வேணாலும் வன்முறையில் கூட நீங்கள் ஈடுபட தயாராவீங்க. அதுதான் அடிமைங்கிறது. இங்கே உங்களுடைய உயிர்க்காக நீங்கள் வெளியிலேருந்து இன்சுலின் போடுறீங்க. இதில் எங்கே உங்களுக்கு அடிமைங்கிறது இருக்குது? சரி, நான் ஒரு தகுந்த ஒரு உதாரணத்தை அவர்கிட்ட கேட்டேன். இப்போ நீங்கள் தாகம் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். சார் தாகத்துக்கு நிச்சயம் தண்ணி தானே சார் குடிக்கணும், வேறு என்ன பண்ணணும்? அப்போ நீங்கள் தண்ணியை முதல்ல குடிக்கும் பொழுது, அப்போ இந்த தாகத்துக்கு நாம் தண்ணியை குடிக்கிறோமே, இந்த தொடர்ந்து இந்த தாகத்துக்கு தண்ணியை தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த தண்ணியை வேண்டான்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக யாரும் அப்படி வேண்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும், தண்ணிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவை. நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி தேவை. இந்த தண்ணியை டெய்லியும் குடிக்கணும். தாகம் வரும்பொழுதெல்லாம் இந்த தண்ணியை குடிக்கணுங்கிறது உங்களுக்கு தெளிவான தெரிஞ்ச உண்மை. அப்போ இதே போல் தான் அவர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு எப்படி தண்ணி தேவையோ அதே போல் நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த இன்சுலின்ங்கிறது தேவை. இப்போ உங்கள் உடலில் இயற்கையாக சுரக்காமல் போனதுனால நம்ம வெளியிலிருந்து இந்த இன்சுலினை கொடுக்குறோம். இந்த இன்சுலினை டெய்லி நீங்கள் போடணும். ஏன்னா இந்த இன்சுலின் 24 மணி நேரத்துக்கு தான் வேலை செய்யும். நீங்கள் இன்றைக்கி 3 நேரம் சாப்பிட்றீங்க, அதிலிருந்து வர்ற சர்க்கரையை இன்றைக்கி போடுற இன்சுலின் செரிமானம் பண்ணும், அவ்வளோதான். நீங்கள் நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றீங்க, அப்போ நாளைக்கு இன்சுலின் போட்டால் தான் செரிமானம் ஆகும். அப்போ நாளைக்கு நீங்கள் இன்சுலின் போடலன்னா உங்களுடைய ஒரிஜினல் சுகர் என்னவோ அந்த 500 சுகர் திருப்பி 150லேருந்து அந்த 500க்கு வந்துடும். அப்போ இதை தெளிவாக சொன்ன உடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார், போட்டார். அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்க, இதில் அடிமைங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ உங்களுக்கு இன்சுலின் தான் போடணும், இன்சுலின் போடாமல் உங்களால் உயிர் வாழ முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த இன்சுலினை நீங்கள் மனம்போந்து ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அந்த இன்சுலின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இன்சுலின் மாத்திரைகளை விட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இன்சுலினுக்கு இந்த புண்களை ஆற்றக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு சில சக்கரை வியாதி நிபுணர்கள் பெரும்பாலும் இன்க்ளூடிங் மீ, நானும் என்ன பண்ணுவேன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முதல் 3 மாதங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் முதல் 3 மாதங்களுக்கு இந்த ஹார்ட்டு புண்ணெல்லாம், அந்த அட்டாக்கான புண்ணெல்லாம் ஆறுறதுக்கு மாத்திரையிலிருந்து நாங்கள் இன்சுலினை போடுவோம். ஸோ அந்த இன்சுலினுக்கு அந்த புண்களை ஆற்றக்கூடிய சக்தி உண்டு. இன்சுலின் சர்க்கரையை நல்லா குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த புண்களை ஆற்றக்கூடிய சக்தியும் உண்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 400 சுகருக்கு இன்சுலின் வேண்டான்னு சொல்லிட்டு நிறைய 4-5 மாத்திரையை போட்டு கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்சுலினே சுத்தமாக வேண்டான்ட்டு அந்த 4-5 மாத்திரைகளை சாப்பிட்டு நிச்சயம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வயிறெல்லாம் புண்ணாயிரும். அப்போ அந்த இன்சுலின் தான் உங்களுக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் இன்சுலின் போடும்பொழுது அது வயிற்று வழியாக போகாதனால உங்களுக்கு அந்த வயிறு எரிச்சல் எதுவுமே வராது. ஸோ இப்படி இன்சுலினில் பல்வேறு விதமான ஒரு அதிசய குணங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் இன்சுலினை நாங்கள் ப்ரெஃபர் பண்ணுறோம். இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறையினர் சில பேர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில டைம் நெட்டில் படித்தா நிறைய அறகுறையாக படிச்சுட்டு தவறுகள் பண்ணுவாங்க நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயத்தை உண்மையாலுமே நான் பாராட்டுறேன். அவங்க நெட்டில் படிச்சுட்டு சில பேருக்கு நாங்கள் டேப்லெட் எடுத்தால் கூட, டேப்லெட் ரெக்கமெண்ட் பண்ணால் கூட உடனே அவங்க கேட்குறது, டாக்டர் டேப்லெட் நல்லதா இன்சுலின் நல்லதான்னு உடனே கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த இன்சுலின் தான் டேப்லெட்டை விட பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ப்ளஸ் டேப்லெட் ரெண்டுமே பெட்டர் காம்பினேஷன், பெட்டர் சாய்ஸாக இருக்கும். சில பேர் ரொம்ப பருமனாக இருப்பாங்க. அந்த பருமனாக இருக்கும் பொழுது அந்த மெட்ஃபார்மின்கிற மாத்திரையும் அந்த அதிகப்படியான சுகருக்கு கொஞ்சம் இன்சுலினையும் நம்ம கொடுக்கும் பொழுது ரெண்டும் அந்த காம்பினேஷனில் நல்லா வேலை செய்யும். அதனால் இன்சுலின் அப்படின்னாவே ஒரு தவறான கருத்தை நீங்கள் முற்றிலுமாக புறக்கணிச்சிடணும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் இன்சுலின் போட்டுட்டு இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு தவறான கருத்துக்களை கூறி அவங்கள திசை திருப்பக்கூடாது. இப்படி இந்த மாதிரி திசை திருப்பி இன்சுலினை நிறுத்தி எத்தனையோ பேர் உயிரிழந்த அனுபவங்கள்லாம் உண்டு. இப்போ 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு இன்சுலினை யாரோ சொல்லி அவங்க தவறுதலாக சொல்லி இன்சுலினை நிறுத்தி அவங்களுடைய சுகர் 600க்கு மேலே போய் அந்த பேஷண்ட் கோமாவுக்கு சென்று அப்புறம் அவங்கள தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் பண்ணி அவங்க கோமாவை ரெக்கவர் பண்ணி அவங்கள பெரிய அளவில் ரெக்கவரி கொண்டு வர்றதுக்கே ஒரு பெரும்பாடாச்சு. அதற்காக அவர்கள் செலவழித்த தொகை 70,000 ரூபா. இந்த ஒரு தவறான கருத்துக்கு அவங்க செலவழித்த தொகை 70,000 ரூபா. அதனால் யார் இன்சுலின் போட்டாலும் நீங்கள் இன்சுலின் போட்டால் அடிமை ஆயிடுவீங்க, இன்சுலின் போட்டால் கிட்னி போயிடும், இன்சுலின் போட்டால் ஹார்ட் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயமே வேண்டாம். இன்சுலினுடைய ஒரே ஒரு வேலை
ஒரே என்ன அதனுடைய ஃபங்க்ஷன்னா, எவ்வளோ சுகர் 400 500 இருந்தாலும் அந்த சுகரை 140க்கு கொண்டு வந்து அந்த சர்க்கரையை உங்களுடைய இரத்தத்தில் படிய விடாமல் தடுத்து உடல் உறுப்புகளை பாதுகாப்பது தான் இன்சுலினுடைய வேலை என்று கூறுகிறேன். மற்றபடி நீங்கள் அதில் எந்தவித ஒரு தயக்கமும் எதுவும் வேண்டாம். நன்றி.